சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களுடைய பரலோக தகப்பன் பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் எல்லாவற்றிலேயும் பூரண சற்குணராக இருங்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி, பேதுரு எழுதும் பொழுது சொல்கிறார், உங்களுடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் அடிப்படையிலே உங்களை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த உள்ளார்ந்த சுகம் மற்றும் விடுதலின் ஊழியத்தை செய்கிற இந்த தரிசனத்திலே ஆண்டவர் உங்களை உருவாக்கி பயன்படுத்துகிற காரியத்துக்கு அழைக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்தவர்களாக, என்னை கொண்டு ஜனங்களுடைய காயங்கள் ஆற்றப்படுகிற காரியம், ஜனங்களுக்கு ஆறுதல் உண்டாகிற காரியம், ஜனங்கள் தேவனுடைய அன்பை ருசித்து பலப்படுத்தப்படுற காரியம், ஊக்கப்படுத்தப்பட்டு ஊன்ற கட்டப்பட்டு உற்சாகமடைகிற காரியம் நடக்கணும். அது உள்ளார்ந்த சுகம். இன்னொரு பக்கம் பொல்லாத பிசாசனுடைய ஆவிகள் வியாதி என்ற பெயரில், கவலை என்ற பெயரில், பயம் என்ற பெயரில், விரக்தி என்ற பெயரில் பலவிதமான பாவ பழக்கங்களை இன்னும் என்னால் விட முடியலை, சில காரியத்தில் நான் அடிமைப்பட்டு கிடக்கிறேன், சில காரியங்கள் என்னை மேற்கொள்ளுகிறது, நான் அதை விட்டு வெளியே வர முடியலை என்று தடுமாற வைக்கிற ஆவிகளிலிருந்து விடுவிக்கிற இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்து அதற்கான அதிகாரத்தை நான் ஏற்கனவே தந்துவிட்டேன். அதற்கான அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதற்கான வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. என் நாமத்தை பயன்படுத்துகிற தகுதியும் உரிமையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன்னு சொன்னாரே. இப்போ இந்த ஊழியத்தை செய்கிறது என்பது ஏதோ வல்லமையோடு கூட நின்று வல்லமையை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டு ஊழியம் செய்தால் போதுமா என்றால் அது ஒரு பாகம்தான், ஒரு பக்கம்தான். வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த சற்குணம் என்ற வார்த்தையையும் நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்ற வார்த்தையும் குறித்து வைத்து உங்களோடு பேச விரும்புகிறேன். நான் ஏற்கனவே இந்த சத்தியத்தை குறித்து உங்களோடு பேசியிருந்தாலும் பல ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிறபடினாலே மீண்டும் இதை குறித்து உங்களோடு பேசுகிற பொழுது ஒரு புதுப்பித்தல் உண்டாக வேண்டும், இந்த தரிசனம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்களை ஊழியத்தை செய்கிறதுக்கென்று அழைத்திருக்கிறார் என்ற நிச்சயத்துக்குள்ளே வர வேண்டும் என்றால் ஜனங்களுடைய தேவையை பார்க்கிற பொழுது உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு பாரம் வரும். இந்த ஜனங்கள் இவ்வளோ கண்ணீர் வடிக்கிறாங்களே, இந்த ஜனங்கள் இன்னும் இவ்வளோ அறியாமல் இருக்கிறாங்களே, அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பாரம் வந்தால் அது உங்களுக்குள்ளே கர்த்தர் ஊழியத்தை அழைக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளம், அறிகுறி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், திடீர்னு என் பேரை சொல்லி கூப்பிடுவார், இன்னும் ஊழியத்துக்கு வா என்று சொல்லி இன்னும் என்னை அழைக்கலையே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. பிறரை பார்க்கிற பொழுது உங்களுடைய இருதயத்தில் ஒரு கரிசனை, ஒரு மனதுருக்கம், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணும், அவங்களுக்கு போய் ஜெபிக்கணும், அவங்களுக்கு சரியான தேவனுடைய சுகத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக நான் பிரயாசப்படணுன்ற ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வருது, உங்கள் மனதுக்குள்ளே ஒரு பாரம் வருது, உங்களுக்குள்ள ஒரு மனதுருக்கத்தின் அந்த இருதயம் வெளிப்படுது அப்படின்னாவே ஊழியத்திற்கு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் என்பதற்கான அறிகுறி. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் பார்க்குறோம், அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மனதுருகினார். இந்த மனதுருக்கத்தின் இருதயம்தான் ஊழியத்திற்கு நானும் அழைக்கப்படுகிறேன், நாங்களும் அழைக்கப்படுகிறோம் என்பதை காண்பிப்பதற்கு சிறந்த முதல் அடையாளம். அடுத்து அவங்கள பார்க்கும் பொழுது நீங்கள் ஒதுங்கி போகிறவர்களாக அல்ல, அதை யாராவது பார்த்துக்கொள்வார்னு சொல்லியிருந்தால் அது ஊழியத்துக்கான அழைப்புக்குரிய காரியம் கிடையாது. நான் செய்யணும், நான் முன்னு வருவேன். இப்படி தான் பேதுரு அங்கே எல்லாரும் இருந்தாலும் அந்த ஜனங்கள் இவங்கெல்லாம் என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லும் பொழுது அவன் எழும்பி நின்று, ஜனங்களே நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி பேச ஆரம்பித்தார். ஊழியத்திற்கான அழைப்பை உங்களுக்குள்ளே முன்வர வைக்கிற காரியம் ஆண்டவர் உங்களுக்குள்ளே இதை காண வைப்பாராக, ஆண்டவர் பலப்படுத்துவாராக. எங்களை பார்க்கிறவரும், எங்களோடு பேசுகிறவரும், எங்களை நடத்துகிறவரும், எங்களை ஊழியத்திற்கென்று அழைத்தவருமாக இருக்கிற அப்பா, நம்முடைய அன்பு பிரசன்னத்தில் இயேசு ராஜாவின் நாமத்தில் இந்த காரியம் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே எப்பொழுதும் அனலாக எரிந்து கொண்டே இருப்பதாக, கொழுந்து விட்டு எரிவதாக. உடைய பிள்ளைகள் ஊழியத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கிற பொழுது, ஊழியத்திற்கென்று முன்வருகிற பொழுது அவர்கள் எப்படியாய் செய்ய வேண்டும் என்ற சத்தியம் இவங்களை இன்னும் செயல்படுவதற்கு பலப்படுத்தி பக்குவப்படுத்தி நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.